Hi guys, welcome to Tamil to Terra. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா வாட் இஸ் Terraform variables. ஸோ Terraformல வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வேரியபிள்ஸ் Terraformல ஒரு வேரியபிள் பிளாக்ல தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேரியபிள் பிளாக் ஒவ்வொரு இன்புட் வேரியபிளுக்கும் ஒவ்வொரு வேரியபிள் பிளாக் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது மல்டிபிள் வேரியபிள் பிளாக்ஸ் இருந்தால் மல்டிபிள் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளாக்ஸ் நீங்கள் நிறையா க்ரியேட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி வரும். ஸோ பேராமீட்டர் எல்லாமே வித்தின் த வேரியபிள் பிளாக்ல தான் நீங்கள் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். ஸோ டிஃபைன் பண்ணணும். ஸோ அதில் பேராமீட்டர் டைப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எல்லாமே பேராமீட்டர்ஸு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வேரியபிள் பிளாக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணுறத பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் எம்டிஐ டிக்ளேர் பண்ணால் அது ரெக்வயர்டு ஃபீல்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் டைப் பேராமீட்டர் என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபைன் த டைப் ஆஃப் த வேரியபிள். ஸோ அந்த டைப் என்ன வேரியபிள் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ வேரியபிள் டைப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, மேப்பு. ஸோ இந்த 3 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியான வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேப்பு, லிஸ்ட்டு போகலாம். இல்லை நார்மல் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் தான் டிஃபால்ட்டாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ டைப் எதுவும் செட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் டைப் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் டைப் தான் அசியூம் பண்ணிக்கிறோம் அது. ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஃபால்ட் வேல்யூ ப்ரொவைடர்னா டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிறோம். வேரியபிள் ட்ரீட்டட் அஸ் ரெக்வயர்டு ஃபீல்டாக எடுத்துக்கிறோம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அந்த வேரியபிள் ரெக்வயர்டு ஃபீல்டாக எடுத்துக்கிறோம். ஸோ டெராஃபார்ம் எரர் அடிக்கும் வேரியபிள்ஸ் எதுவுமே நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா. ஸோ என்னென்ன டைப் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, மேப்பு. ஸோ டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எல்லாமே டிக்ளேர் டைப் ஆஃப் த வேரியபிளை கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் டிஃபால்ட் டைப் செட் என்ன வேரியபிள் டைப் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேரியபிள் வேல்யூவும் அதே மாதிரி மேட்ச் ஆகணும். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பேராமீட்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஜென்ரலைஸ்டு எதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அந்த வேரியபிளோட யூசேஜ், அந்த வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அந்த வேரியபிள்னால என்ன யூஸு, எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் ஒரு ஹியூமன் ரீடபிலிட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேபி அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டாக்குமெண்டேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு யாராவது யூசர்ஸ் உங்கள் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைலை பார்த்தா அது ஒரு பக்கா டாக்குமெண்டேஷனாக இருக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு பேராமீட்டர் கொடுக்குறது நல்லது. ஸோ அந்த வேரியபிள் என்ன பண்ணுது, எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே கொடுக்குறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டு கோடிங் அது. ஸோ இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுனால. ஸோ டெராஃபார்ம் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேரியபிள். ஸோ இதுதான் வேரியபிள் பிளாக்கு. இந்த வேரியபிள் பிளாக் இந்த வேரியபிள் நேம். ஸோ கீன்னு ஒரு வேரியபிள் நேம் இருக்குது. ஸோ செட் பிரேஸ் இதெல்லாம் தான் நம்ம வேரியபிள் பிளாக் ஓப்பன் ஆகும். ஸோ கர்லி செட் பிரேஸ், ஸோ கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுக்குள்ளே டைப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது நீங்கள் செட் பண்ணோம்னா டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜஸ்ட் டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பேஸ் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ்க்கான பிளாக், வேரியபிள் பிளாக் இது. ஸோ வேரியபிள் கீவேர்டு அண்ட் தென் வேரியபிள் நேம் அண்ட் தென் கர்லி செட் பேசஸ். ஸோ வேரியபிள் பிளாக்குக்குள்ள டைப்பு ஸ்ட்ரிங்கா, மேப்பா, லிஸ்டானது. நெக்ஸ்ட் அதோட டிஃபால்ட் வேல்யூ, அந்த டைப்பு தகுந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அந்த வேரியபிள்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டி லைன் ஸ்ட்ரிங் வேரியபிள் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிள் பிளாக்ல டைப் ஸ்ட்ரிங்குன்னு நீங்கள் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த லைன் EOF நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மல்டி லைன் நீங்கள் வேரியபிள் ஏதாவது நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ட் ஆஃப் த லைன் லெஸ் தென் எண்ட் ஆஃப் த ஃபைல் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு EOF அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் செட் பிரேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பூலியன் வேரியபிள்ஸ். ஸோ பூலியன் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஒன் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜீரோ செட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரூ ஃபால்ஸ் ஏதாவது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் ஈக்குவல் டு ட்ரூ நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தாலும் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வெர்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ மோஸ்ட்லி டிஃபால்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கறது நல்லது. ஸோ 0 அண்ட் 1 வந்து ஒரு சில வெர்ஷனில் ஒர்க் ஆகும், ஒரு சில வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸோ வைஸ் வெர்சா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் பூலியன் வேரியபிள்ஸு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மேப் வேரியபிள்ஸ். ஸோ மேப் வேரியபிள்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ வந்து நான் வேரியபிள் பிளாக்ஸ் இமேஜஸ்க்குள்ள டைப் ஈக்குவல் டு மேப்பு. ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரீஜன் இல்லாட்டி லொக்கேஷன் வைஸ் வந்து நீங்கள் ஏஎம்ஐ இமேஜ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ரீஜன் யூஎஸ் வெஸ்ட்டு -1 ஈக்குவல் டு வந்து ஏஎம்ஐ இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் ஏஎம்ஐ இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களோட இமேஜுக்கு ரீஜனுக்கு என்னென்ன வருமோ ஸோ அந்த ஏஎம்ஐ இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் பிளாக் வந்து மேப்பு வேரியபிள்ஸ்க்கு இருக்கும். ஸோ இது வந்து கீ, இந்த வேரியபிள் நேம் வந்து கீயாக எடுத்துகிட்டு ஸோ அதோட வேரியபிள் வேல்யூ வந்து இதாக எடுத்துக்கிறோம். ஸோ இது கீ வேல்யூவாக எடுத்துக்கிறோம் மேப்பு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி லிஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அதே மாதிரி லிஸ்ட்டு. ஸோ வேரியபிள் பிளாக் ஆக்டிவேட்டுக்குள்ள டைப் ஈக்குவல் டு லிஸ்ட்டுன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம பைத்தானில் எப்படி நம்ம ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அது மாதிரி கம்மா செப்பரேட்டட் வித் டபுள் கோட்ஸ் வேல்யூஸாக ஸோ நீங்கள் லிஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் லிஸ்ட் வேரியபிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெமோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் என்னோட எல்லாம் டெராஃபார்ம் ஃபோல்டர். ஸோ இதில் தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸோட கோட் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நான் இங்கேயே நான் ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெராஃபார்ம் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டெராஃபார்ம் ஃபோல்டர் வேரியக்குள்ளே ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம எப்போயுமே மெயின் டாட் டெராஃபார்ம் டிஎஃப் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் மெயின் டாட் டெராஃபார்ம் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ டெராஃபார்ம் வேரியபிள் ஃபைலில் க்ரியேட் ஆயிடுச்சு. இது ஃபைலில் தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு டெராஃபார்ம் வேரியபிள் ஃபைலில் வந்துட்டு ஃபோல்டரில் மெயின் டாட் டிஎஃப்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி டெராஃபார்ம் ஃபைலு. ஸோ நம்ம எப்பயும் போல் இதில் ப்ரொவைடர் நம்ம எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ப்ரொவைடர் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடரா, அஸ்யூரா, ஸோ ஓஷன், டிஜிட்டல் ஓஷன்னா என்ன, நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொவைடர் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ப்ரொவைடர் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் அக்சஸ் கீ வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு இதுவுமே நான் வந்து வேரியபிளில் தான் நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்ப்போம். இப்போதைக்கு சீக்ரெட் கீ அண்ட் தென் வந்து ரீஜன். ஸோ இப்போ இது எல்லாமே இது நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வேரியபிள் வந்து எப்படி நம்ம வந்து வேரியபிள் ஃபைல்லேருந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வேரியபிள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2 விதமான வேரியபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து வேரியபிள்ஸ் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து வேல்யூஸோடு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி வேல்யூஸ் வந்து நீங்கள் தனியாக வச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப் வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் நேம், அதோட வேல்யூ, அதோட டைப் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு வேரியபிள் இது என்னென்னா, ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்சஸ் அண்டர்ஸ்கோர் கீ. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் இங்கே கொடுக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளாக் மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா இது வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக இது எடுத்துக்கிறோம். ஸோ சாரி, வேரியபிள் AWS underscore access underscore key. ஓகே, ஸோ இந்த மாதிரி எம்டியாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து ரெக்வயர்டு ஃபீல்ட்னால இது நான் வந்து எம்டியாக நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ எதுவுமே இல்லைன்னா அது ரெக்வயர்டு ஃபீல்டாக மாறிடும். ஸோ ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர்ஸ் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கன்சோலில் வந்து இது பாப்பப் வந்து அடிச்சுட்டே இருக்கும், இதுக்கு என்டர் த வேல்யூன்னு. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக வேல்யூஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ரீஜன் வந்து நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு வேரியபிள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு டைப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஃபால்ட் வந்து மோஸ்ட்லி நான் யூஎஸ் ஈஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஎஸ் ஈஸ்ட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூவாக ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ வேரியபிள்ன்ற கீவேர்டு அதோட வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம் வந்து இங்கே நான் டிஃபைன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் என்ன டைப் இருக்க போதோ அதோட ஸ்ட்ரிங் டைப்பா இல்லாட்டி லிஸ்ட் டைப்பா மேப் டைப்பா அது அண்ட் தென் டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் என்ன டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எப்படி இங்கே அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு விதமாக அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக டபுள் கோட்ஸ் இல்லாமல் ஸோ வேர் டாட் ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் அக்சஸ் கீ இப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே டாலர் செட் பிரேஸ் ஓப்பன் பண்ணி ஸோ வேர் டாட் ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் கீ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது வந்து இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. ஸோ வேரியபிள் வந்து நீங்கள் வந்து இன்டர்போலேஷன் பண்ணுறீங்க, ஐ மீன் வந்து அக்சஸ் பண்ணுறீங்க ஒரு வேரியபிளில். ஸோ அது வந்து என்க்ளோஸ்டு வித் செட் பிரேசஸ் வந்து இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேல்யூ வந்து டைனமிக்காக நீங்கள் வேல்யூஸ் வந்து அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரீஜன் சொல்கிறேன். ஸோ வேர் டாட் ரீஜன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெராஃபார்ம் இந்த வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப்ன்ற நேம் ஸ்பேஸ் இந்த யூஸ் பண்ணி இதோட ஃபைல் நேம் வந்து ரீட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக இதில் என்னென்ன வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்து மேப் வேரியபிள்ஸ் இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ மேப் வேரியபிள்ஸ் எதுக்காகனா ஸோ நான் ஏதாவது மல்டிபிள் ஏஎம்ஐ இமேஜஸ் வந்து மல்டிபிள் ரீஜனுக்கோ இல்லை மல்டிபிள் லொக்கேஷன் வைஸ் நான் வந்து மேப் பண்ணி நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு யூஸ் கேஸ் தகுந்த மாதிரி மாறும். அது உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு உங்கள் யூஸ் கேஸ்க்கு எப்படியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதை வந்துட்டு இயூ வெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளே ஸோ என்ன ஏஎம்ஐ இமேஜ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே போய் நான் ரீஜன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இயூ வெஸ்ட் 1. ஸோ இதில் போய்ட்டு ஏஎம்ஐ இமேஜ் நீங்கள் கெட் பண்ணுறது வந்து அந்த ரீஜனுக்குள்ளே போயிட்டு ஏஎம்ஐ இமேஜ் இருக்கணும். எல்லா ரீஜனுக்கும் ஒரே ஏஎம்ஐ இமேஜ் ஐடி இருக்காது. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு ஸோ நான் இப்போ ரெட் ஹேட் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ டயர் இதுதான். ஸோ இந்த ஏஎம்ஐ இமேஜ் வந்து இப்போ நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டபுள் கோட்ஸ்க்குள்ளே வேல்யூஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரியே வந்துட்டு இயூ வெஸ்ட் 2க்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏஎம்ஐ இமேஜ் நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் நீங்கள் அதில் கால் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து உபுண்டு ஏஎம்ஐ ஐடி வந்து இப்போ நான் மேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து யூரோப் ரீஜன் வெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுலேயே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஈஸ்ட் யூஎஸ் ஈஸ்ட் 1 ரீஜனில் ஸோ அது ஒரு ஏஎம்ஐ ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரெட் ஹேட் சூஸ் பண்ணி ஸோ இது அதோட ஏஎம்ஐ ஐடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீ வேல்யூஸாக நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது கீவாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஏஎம்ஐ ஐடி வந்து இங்கே நான் மேப் யூஸ் பண்ணி இமேஜஸ் வந்து வேரியபிளாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதே வந்து சைஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சைஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சைஸு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து மேப் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஈக்குவல் டு மேப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்னெல்லாம் இருக்கோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டைனி வந்து என்ன வச்சு போகிறேன் அப்படின்னா ஸோ T2.micro T2.nano அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணி அந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூஸை. உங்களுக்கு இது ஞாபகம் இல்லை அப்படின்னா ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்டாக கீ வேல்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ T2.microன்னு தெரியாது, வெறும் எனக்கு ஸ்மால் மீடியம் டிஷர்ட் சைஸ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அந்த டிஷர்ட் சைஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை டிஃபைன் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் இங்கே டிஃபால்ட்டு டைனி ஸ்மால் மீடியம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மால்னா T2.micro, டைனினா T2.nano, மீடியம்னா T2.medium சொல்லி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ S3 பக்கெட்டில் ஒரு S3 பக்கெட்டில் ஒரு பக்கெட் நேம் கிரியேட் பண்ணுவேன். ஐ மீன் ஒரு ஸ்டோரேஜ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பக்கெட் நேம் வந்து பக்கெட் அண்டர்ஸ்கோர் நேம்ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் நான் எந்த ஒரு டைப்பு ஸ்ட்ரிங் டைப்பு வேரியபிள் டைப் எதுவுமே நான் இங்கே கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ பக்கெட் நேம்
in which you want to create அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த பக்கெட் நேம் வந்து இதான் வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் வந்து நீங்கள் வந்து இங்கே நான் எதுவுமே வேல்யூஸ் கொடுக்கல. பட் இந்த நேம் வந்து நீங்கள் வந்து டெரஃபார்ம் டாட் டிஎஃப் வேர்ஸில் வச்சு நீங்கள் அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் எல்லாமே இங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே வேரியபிள் டைப்பு, டிஸ்கிரிப்ஷன், டிஃபால்ட் வேல்யூ மட்டும் வச்சுட்டு ஆக்சுவல் வேல்யூ வந்து நீங்கள் இன்னொரு வேரியபிள்ஸ் ஃபைல் மூலியமாகவும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து வேரியபிள் மட்டும் டிஃபைன் பண்ணால் போதும். நீங்கள் டைப்பு அதெல்லாம் எதுவுமே டிஃபைன் பண்ண தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதில் வந்துட்டு வெறும் வேரியபிள் நேம் அண்ட் தென் வேரியபிள் வேல்யூ மட்டும்தான் அதோட இருக்கும். ஸோ அந்த அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸோ டெராஃபார்ம் டாட் டிஎஃப். ஸோ இந்த டெராஃபார்ம் டாட் டிஎஃப் வார்ஸ் இல்லாமல் ஸோ வேறு எந்த நேம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து டெராஃபார்ம் டாட் டிஎஃப் வார்ஸை நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இதில் வந்துட்டு ஸோ உங்களோட கீ வேல்யூ ஐ மீன் வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த AWS அக்சஸ் கீ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் எம்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது நான் இப்போ நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அக்சஸ் கீ ரீஜன் எல்லாமே இங்கே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் இருந்து ஓகே. ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா AWS access key, AWS underscore secret key. ஓகே. ஸோ இது எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. அதை வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிள் நேம் நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிள்ஸ் மூலிமா இங்கே அதோட வேல்யூ வந்து இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் டாட் டிஎஃப்க்கு இப்போ நான் வரேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அது எப்படி அக்சஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ரிசோர்ஸ் வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஸோ AWS இன்ஸ்டன்ஸ் ரிசோர்ஸ் இப்போ நான் அக்சஸ் பண்ணுறேன். AWS இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு டெஸ்ட் விஎம் சொல்லி ஸோ ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறேன் அந்த நேமில். ஸோ AMI இமேஜ் தான் இதில் தேவை. ஸோ இதில் வந்துட்டு AMI இமேஜில் ஸோ டபுள் கோட்ஸில் என் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ வேர் டாட் ஸோ இதில் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்குது. ஸோ இமேஜஸ் ஆஃப் US used to 1. ஸோ இந்த US used to 1 தான் இப்போ நான் அக்சஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜஸ் ஆஃப் போட்டு ஸோ ஆஃப் மீன்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே சிங்கிள் டபுள் கோட்ஸ்க்குள்ளே அதோட வேல்யூ ஸோ US used to 1 சொல்லி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப் வேரியபிள்ஸ் இப்படி தான் அக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் அதே மாதிரி ஸோ இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி ஸோ வேர் டாட் சைஸ் இதில் வந்து நான் வந்து ஸ்மால் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மால் சைஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா T2 டாட் மைக்ரோன்னு இருக்குது. ஸோ இந்த T2 டாட் மைக்ரோ இங்கே நான் வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து AWS இன்ஸ்டன்ஸ் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ அனதர் ரிசோர்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ S3 பக்கெட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதோட S3 பக்கெட்டுக்கான நேம் ஸ்பேஸ் வந்து இங்கே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கீவேர்டு அதோட நேம் ஸ்பேஸ் இப்போ அதோட வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சாரி ஸோ லேபிள் வந்து இது ஸோ வேரியபிள் ஆஃப் S3 பக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதோட பக்கெட் நேம் வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதோட பக்கெட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேர் டாட் பக்கெட் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வேர் டாட் பக்கெட் அண்டர் ஸ்கோர் நேம் வந்து என்னென்னா ஸோ இங்கே வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோமா நீங்கள் பார்க்கும். ஸோ இங்கே வேரியபிளில் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஃபைலில் போய் வேரியபிள்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இங்கே நான் வந்து வேரியபிள்ஸ் நான் இன்னும் டிஃபைன் பண்ணல. ஸோ இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஸோ dev தமிழ் டு டெரா நாட் ஸோ நாட் ஒன். ஸோ இதுதான் வந்து என்னோட பக்கெட் நேமு. ஸோ dev தமிழ் டு டெரா ஃபஸ்ட்டு பக்கெட் நேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது டிஃபைனாக ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் நேம் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கெட் நேம் வந்து இங்கே வந்து அசைன் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாக வேரியபிள்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஃபைலில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இங்கே வேல்யூஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ ரெண்டு இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அது வேல்யூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதும் நம்ம பார்த்தாச்சு. அதனால் அந்த வேல்யூஸை வந்து வேரியபிள் வேல்யூஸை எப்படி அக்சஸ் பண்ணுறதும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சேம் இதே ஃபோல்டரில் போயிட்டு இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டெர்மினலில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ அந்த வேரியபிள் ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் போயிடுறேன். ஸோ டெராஃபார்ம் அண்டர் ஸ்கோர் வேரியபிள் ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ண போகிறேன். ஸோ டெராஃபார்ம் இனிட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதோட தேவையான ப்ரொவைடட் ப்ளகின்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். AWSக்கான ப்ளகின்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, ஸோ டெராஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ டெராஃபார்ம் பிளான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது பிளான் பண்ணும்போது அப்படின்னா, ஸோ ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ ஐஃபன் வார் ஃபைல் ஈக்குவல் டு போட்டு, ஸோ அந்த வேரியபிள் ஃபைல் நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெராஃபார்ம் டாட் டிஎஃப் வார்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து டைரெக்டாக ஐஃபன் வார் போட்டு, ஸோ அதோட வேல்யூஸ் நீங்கள் எல்லாமே வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபன் வார் போட்டுட்டு, ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸ் எல்லாமே இங்கே நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐஃபன் வார் ஈக்குவல் டு பக்கெட் அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு கொடுத்து, ஸோ அந்த பக்கெட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஐஃபன் டெஸ்ட் தமிழ் டூட் எரா பக்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வச்சு வேரியபிள் இங்கே வச்சு நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே வச்சிருக்கிற வேல்யூஸ் இந்த பக்கெட் அண்டர் ஸ்கோர் நேமுக்கு வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து அங்கே இருக்கிறது வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ அதோட ப்ரெசிடென்ஸ் வந்து இந்த மாதிரி கமாண்ட் லைனில் நீங்கள் பாஸ் பண்ணுற இந்த வேரியபிளுக்கான வேல்யூ தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே ஆல்ரெடி நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இது நம்ம இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இது இப்படி பண்ணாமல் எப்படி பண்ண போகிறோம்னா, ஸோ ஐஃபன் வார் ஃபைல் கொடுத்து, ஸோ அந்த வேரியபிள் ஃபைல் வச்சு நம்ம எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், ஸோ டெராஃபார்ம் டாட் டிஎஃப் வார்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து டெராஃபார்ம் தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டெவு ப்ராடு டெஸ்ட்டு அந்த மாதிரி உங்கள் என்வாயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து டெராஃபார்ம் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ எல்லா வேல்யூஸும் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ பக்கெட் நேம் என்ன, அது ரிசோர்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ்க்கான ஏஎம்ஐ ஐடி அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பு எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளான் டு ஆடுன்னு வந்துச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸோ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு, ஸோ சேம் அதே மாதிரியே ஸோ டெராஃபார்ம் அப்ளை கொடுத்துட்டு, ஸோ ஐஃபன் வார் ஃபைல் ஈக்குவல் டு டெராஃபார்ம் டாட் டிஎஃப் வார்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்ளைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் ஃபைலுக்கான அந்த பாத் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த வேரியபிள் ஃபைல்ஸில் தான் வந்து வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இது அப்ளை ஆகிற நம்ம வந்து இதில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்டில் எந்த ஒரு S3 பக்கெட் எதுவுமே இல்லை. அண்ட் தென் வந்துட்டு ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இருக்காது. ஸோ பக்கெட்ஸ் இது வரைக்கும் எந்த பக்கெட்டும் க்ரியேட் ஆகலை. ஸோ இந்த குளோபல் ரீஜனில் இங்கே வந்து காட்டும். இப்போ இதில் போயிட்டு யூஎஸ் ரீஜனில் தான் இருக்கேன். ஸோ இங்கே இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் ஆகலை, இது வர பக்கெட்டும் க்ரியேட் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸோ என்டர் த வேல்யூ கேட்டுச்சு. ஸோ இங்கே நான் எஸ் கொடுக்க போகிறேன், அப்ளை ஆக போகுது. ஸோ அப்ளை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ பக்கெட் வேரியபிள்ஸு அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ பக்கெட் க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் விஎம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பக்கெட் க்ரியேட் பண்ணது. ஸோ ஈஸ்ட் ரீஜனில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டெஸ்ட் விஎம் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இங்கே. ஓகே, ஸோ க்ரியேட் ஆகிட்டு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் செக்கில் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் க்ரியேட் ஆகிரும்.
ஓகே, ஸோ ஸ்டில் கிரியேட்டிங் 40 செகண்ட்ஸ் elapsedன்னு வருது. ஓகே, ஸோ அப்ளை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரிசோர்ஸஸ் டு ஆடட் வந்துச்சு. ஸோ எந்த ஒரு எரரும் வரல. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிசோர்ஸஸ் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி. ஸோ இதுதான் டெராஃபார்ம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.